ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருஆடிப்பூரத்தில் ஜகத்துதித்தவள். திருப்பாவை நாச்சியார் திருமொழி பாசுரங்களை செப்பினவள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை. வண்புதுவை நகர்கோதைக்கு கோபாலன் பிருந்தாவனத்தில் காட்சி கொடுத்துட்டான். அவனை அடைந்த ஆனந்தத்தில் குதிச்சு ஆடி பாடி தாள லயத்தோட பட்டிமேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே அப்படின்னு தோழிகளை கேள்வி கேட்பதாக பாடினா ஆண்டாள். அதுக்கு தோழிகள் இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு பதில் கூறுவது போல பாசுரத்தை அமைச்சு தான் மட்டும் அவனை அனுபவிக்காம எல்லாரும் கூடியிருந்து குளிர்வது போல பாடிட்டா நம்ம ஆண்டாள். கரிய நிற காளையும் வெளுப்பான ஒரு காளையும் இஷ்டப்படி விளையாடிண்டு தனக்கு பிடிச்ச பசுக்களுக்கு யமுனையில் நீர் எப்படி பருகணும்னு தானே கைகளை பின்னால் கட்டிண்டு நாக்கால் நக்கி நக்கி பருகி காமிக்கிறான் பலதேவனினுடைய தம்பி. இவன் பருகின தண்ணீரை அதுகள் சாப்பிட்றது. என்ன பாக்கியம் பண்ணியிருக்கு அந்த பசுமாடுகள்லாம் பாருங்க. ஆனால் இங்கே இஷ்டமான பசு யார் அப்படின்னா நம்ம கோதை நாச்சியார். அவளை மறித்து கிருஷ்ணாமிர்த நீரை அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறான். கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டான். மாலாய் பிறந்த நம்பியை ஏலா பொய்கள் உரைப்பவன பார்த்தேடா அப்படின்னு கேட்குறா நாச்சியார் தோழிகள்கிட்ட. அவ சொல்கிறா பார்த்தோம் அப்படின்னு வர்ணிக்கிறா. மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை கண்டோம் அப்படிங்கிறான். யசோதை சொல்வாளாம், கண்ணா மாடு மேய்க்கிற போது வெயிலில் ரொம்ப அலையாதடா, கருத்து போயிடுவடா அப்படிங்கிறா. ஆசிஃப் இவ ரொம்ப எலுமிச்சம்பழ நிறம்னு அவளுக்கு எண்ணம் போல இருக்கு. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லுவான். ராமனா என்ன அப்படியே கேட்கறதுக்கு, சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று. வெயிலே கதின்னு கிடப்பான். வினதையினுடைய பையன் கருடன் பார்க்குறான், என்னடா அது இப்படி வெயிலில் சுற்றுறானே, யசோதை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சார். உடனே பயம் வந்துடுது. பகாசுரனை கிழிச்ச மாதிரி இவன் கருடாசுரன்னு கிழிச்சு போட்டால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி உடனே தன்னுடைய சிறகை விரிச்சுண்டு பிங்க அசைக்காம கண்ணன் போகிற இடமெல்லாம் போய் வட்டமடித்து பறக்க தொடங்கிட்டார். நிழலை கொடுத்து கைங்கரியம் பண்ணுறார். இவருடைய மேலாப்பின் கீழ் வரான் அப்படின்னு தாங்கள் பார்த்த காட்சியை தோழிகள்லாம் ஆண்டாள் கிட்ட சொல்கிறார். வைகுண்டத்தில் ஒரு ரூம் போட்டு படுக்கையெல்லாம் போட்டு வச்சிருக்காளாம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், பூலோகத்திலேருந்து நாச்சியாரினுடைய பாசுரத்தை பாடின ஒருத்தர் வரப்போகிறார், அவருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்வாளாம். அவ்வளவு ஒசத்தி ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்கள். இவளின் ஒரு பாசுரத்தையாவது பாடி நாம் கண்ணனை அடைவோமே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.